என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக இந்த கருப்பன் என்று வந்திருக்கின்றேன். நம் குடும்பத்தை காப்பாற்றுகின்ற அளவிற்கு இப்பொழுது என்ன நடந்து விட்டது என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? நடந்து விட்டது ஒரு செயல். உன் குடும்பத்தை நோக்கி அது நடந்து விட்டது. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் இப்பொழுது உனக்கு மிகுதியான வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய குடும்பத்தில் சில விஷயங்களை இன்னும் 2 நாட்களுக்குள் செய்துவிட்டால் உன் குடும்பமே இனிமேல் எப்பொழுதும் கதிகலங்கி நிற்கும் என்று அங்கே ஒருவர் கங்கணம் கட்டிக்கொண்டு உன் குடும்பத்திற்கான சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் யாராக இருக்க முடியும், எதற்காக இது போன்று செய்கிறார்கள் என்பதனையும், அதை எப்படி உன் அப்பன் நான் முறியடிக்கப் போகிறேன் என்கின்ற தகவலையும் உனக்கு தெரிவிக்க வந்திருக்கின்றேன். கருப்பன் அடிக்கடி வருவதனால் உதாசீனம் செய்துவிட நினைக்காதே. அப்பன் உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் இருக்கும் அல்லவா? என் பிள்ளை, சில நேரங்களில் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுதெல்லாம் சட்டென்று அந்த விஷயத்திற்குள் நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்கின்ற தெளிவு உனக்கு கிடைத்துவிட்ட பிறகுதான் எதிலும் நீ ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அவசரப்பட்டு எடுக்கின்ற எந்த ஒரு முடிவுகளுமே சரியாக இருக்காது. ஆத்திரத்தில் எடுக்கின்ற எந்த ஒரு முடிவுகளும் சரியாக இருக்காது. அதனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே சற்று நிதானமாக யோசித்து விட்ட பிறகுதான் நீ எடுக்க வேண்டும் என்பதில் எப்பொழுதுமே கவனமாக இரு. உனக்கென்று நடக்கின்ற சில விஷயங்கள் நீ யோசித்து பார்க்கும் பொழுது எதனால் எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது என்று உன்னை எப்பொழுதுமே சிந்திக்க வைத்து கொண்டிருக்கின்றது. மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தோமானால் நம் வாழ்க்கை மட்டும் எப்பொழுதுமே ஒரு தனித்துவமாக இருப்பதை கண்டு நீயும் ஆச்சரியப்படத்தான் செய்கின்றாய். கஷ்டமே இல்லை என்று மற்றவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் நாம் மட்டும் ஏன் கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்? இதை நீ யோசித்து பார்த்திருப்பாயானால் இப்பொழுது கருப்பன் சொல்கின்ற இந்த விஷயம் உனக்கு புரிய வரும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே நாம் எந்த ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கின்றோமோ அந்த விஷயமாகவே நம் வாழ்க்கை மாறிவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அப்படியானால் ஒருவர் நான் நன்றாக இருக்கின்றேன், எனக்கு கஷ்டம் எதுவும் இல்லை என்று அவர்கள் சொல்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை விட்டு விலகிச் செல்லும். என் பிள்ளையே, ஆனால் கஷ்டம் தொடர்ந்து வருகின்றது, பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றதே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றது என்று நீ சொல்ல மேலும் மேலும் உன்னை பிரச்சனைகள் சூழ்ந்து வந்து துரத்தி கொண்டிருப்பதை நீ உணர்கின்றாயா இல்லையா? அப்படியானால் அப்பன் சொல்ல வருவது என்ன? எதுவாக உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்று சிந்திக்கின்றாயோ அந்த எண்ணங்கள் தான் உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதில் நீ மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த நேரம் இந்த வாழ்க்கை உன்னோடு இருந்து உனக்கு செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே சர்வ நிச்சயமான நன்மைகளை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. எதையும் நினைத்து உனக்கான நல்ல வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே. உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையாக மாறும் பொழுது நீ யோசிக்கின்ற விஷயங்கள் தெளிவோடு இருக்க வேண்டும். நீ எப்பொழுதுமே இப்படியே சிந்தித்து கொண்டிருப்பதனால் உன் வாழ்க்கையை கேலிக்கூத்தாக இவர்கள் நினைத்து விட்டார்கள். வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுக்க இவர்கள் துணிந்து விட்டார்கள். என்ன செய்து உனக்கு வாழ்க்கையில் எதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த விஷயங்களை எல்லாம் இவர்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் முழுமையாக மாற்றிவிட நினைத்து விட்டார்கள் போல. என்ன நடக்கிறது என்று உன் கருப்பன் பார்த்த பொழுதுதான் புரிந்து கொண்டேன்.
உன்னை அவர்களுக்கு பகடக்காயாக மாற்ற முயற்சி செய்கின்றார்கள். உன்னுடைய நடவடிக்கைகளை அவர்களுக்கு எதிராக திருப்ப முயற்சி செய்கின்றார்கள். நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே அவர்களுடையதாக அவர்கள் மாற்ற நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது உன்னை உயர்த்தி பேசுவதும், அவர்களுக்கு தேவைப்படாத பொழுது என் பிள்ளை உன்னை தாழ்த்தி பேசுவதும் மட்டுமே தன்னுடைய குணமாக கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நிச்சயமாக எதையுமே செய்வது சற்று கடினம்தான். தன்னுடைய உயிரை தவிர மற்றவர்களின் உயிர் அவர்களுக்கு பெரிதாக இல்லை. தன்னுடைய வாழ்க்கையை தவிர மற்றவர்கள் வாழ்க்கையை பற்றிய கவலை இங்கு யாருக்கும் இல்லை. தனக்கு ஒரு விஷயத்தினால் பலன் இருக்கிறது, தனக்கு ஒரு விஷயத்தினால் நன்மை கிடைக்கிறது என்றால் அதனால் எத்தனை பேர் வாழ்க்கை அழிந்தாலும் அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. அதனால் யாருக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி அவர்கள் சிந்திப்பதில்லை. தன்னுடைய உணர்வுகளை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள், அவ்வளவுதானே தவிர மற்றவர்களை நோக்கிய சிந்தனைகள் ஒரு நாளும் துளியளவும் இல்லை. இதையெல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நீ பட்ட எத்தனையோ வேதனைகளுக்கெல்லாம் இவர்கள் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இன்னமும் அவர்களினுடைய ஆத்திரம் அடங்கவில்லை. இன்னும் 2 நாட்களுக்குள் உன் குடும்பத்தில் இது போன்ற ஆபத்துக்களை விளைவிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை நாம் எளிதாக விட்டுவிடலாமா? நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது. அதனால்தான் இந்த கருப்பன் இன்று அவர்கள் என்ன செய்ய துணிந்தார்கள் என்பதனையும், அதை எப்படி நான் தடுத்து நிறுத்தப் போகிறேன் என்பதனையும் உன்னிடத்தில் தெளிவாக சொல்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள், அதிலும் வயதில் பெரியவர்கள், இங்கிருந்து இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? பெரிய ஒருவர் இருப்பதனால்தான் உன் குடும்பத்தை நெருங்க முடியவில்லை. அவர்கள் எல்லா விஷயங்களிலும் தலையிடுவதனால்தான் எந்த விஷயத்திலும் இவர்களால் தலையிட முடியவில்லை. இவர்கள் என்ன செய்தாலுமே அது அவர்களினுடைய முயற்சியினால் முறியடிக்கப்படுகின்றது. அவர்களின் காலம் முடிந்துவிட்டால் எல்லாம் தானாகவே முடிந்துவிடும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள். அதற்காகத்தான் இன்று இந்த விஷயத்தை அவர்கள் வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று நினைத்தது உண்மைதான். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இவர்கள் நினைத்த விஷயம் நிச்சயமாக நடக்காது. ஏனென்றால் கருப்பனுக்கு அது தெரிந்து விட்டதல்லவா? கருப்பனுக்கு தெரிந்துவிட்ட பிறகு இது சாத்தியமற்றது. இருந்தாலும் இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்ததற்கு காரணம், யாராக இருந்தாலும் எப்பொழுதுமே சற்று கவனத்தோடு தான் எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும். நம் வாழ்க்கை சில விஷயங்களை நாம் சாதிக்க துடிக்கும் பொழுது அதை சாதிப்பதற்கு நாம் என்ன மனநிலையில் இருக்க வேண்டும் என்பதனை பற்றி சிந்திக்க வேண்டும். நாம் நினைத்ததை எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணங்களை இந்த வாழ்க்கையாக மாற்ற வேண்டும். இவர்களின் எண்ணங்களை நம் வாழ்க்கையாக்காமல் விரட்டி அடிக்க வேண்டும். அதற்கு என் பிள்ளை அப்பன் சொன்னது போல இந்த மனிதர்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வேலைகளை நாம் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் சரியாக செய்து கொண்டிருந்தாலே போதும். இவர்கள் செய்கின்ற எந்த ஒரு தீமைகளும் உன்னை வந்து நெருங்காது. என் பிள்ளையே, உண்மையாகவே தெய்வத்தின் அன்பையும் அரவணைப்பையும் கொண்டவர்கள், இந்த கருப்பனின் அன்பை கொண்டவர்கள் எந்த காலகட்டத்திலும் எந்த ஒரு பிரச்சனையிலும் வாழ்க்கையை இழப்பதற்கான சாத்திய கூறுகள் கிடையாது. எப்படியும் முட்டி மோதி மேலே வந்து விடுவார்கள். இவர்கள் 2 நாட்களில் நடத்த நினைத்ததை அவர்கள் வாழ்க்கையில் நான் இந்த நொடியை நடத்தி முடித்து விடுவேன் என்பதுதான் உண்மை. நாம் செய்கின்ற பாவம் நமக்கே திரும்பி வரும் என்பதனை இவர்கள் உணரவில்லை. ஆனால் இனி நடக்கும் பொழுது நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள், யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் நாம் செய்யக்கூடாது என்று. அப்படியே நாம் செய்தால் தெய்வம் அதை நமக்கே திருப்பி கொடுக்கும் என்பதனை சர்வ நிச்சயமாக இனி புரிந்து கொண்டால் போதும். நான் இருக்கும் வரை இவர்களால் உன்னை எதுவும் செய்ய முடியாது. இவர்கள் நினைத்தது உண்மை, ஆனால் அதை நடத்திவிட முடியாது என்பது அதைவிட மிக பெரிய உண்மை.
என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.